நான் எக்ஸாம் எழுதினேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஈவெண்ட்டு எக்ஸாம் எழுதுறது. ஃபெயில் ஆகிட்டேங்கிறது ரிசல்ட்டு. எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். நான் படிக்காமல் இருந்திருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், அந்த தலையை எனக்கு டீச்சர் சரியாக கொடுக்காமல் இருந்திருக்கலாம், நான் கவன குறைச்சல்னால விட்ருக்கலாம். இது மாதிரி 10 ஸ்டெப்பு 10 ரீசன் என்னால் சொல்ல முடியும் ஏன் ஃபெயில் ஆகிட்டேன்னு. ரீசன்ட் ரெஸ்பான்ஸ் என்னென்னா, ஓகே நான் ஃபெயில் ஆகிட்டேன், எதனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு பார்த்து அந்த கரெக்ட் பண்ணிட்டா அடுத்த சப்ளிமெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் நானே ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்குது, ரொம்ப ஷேமாக இருக்குது அப்படின்னு சூசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். எஸ்பெஷலி இந்த நீட் எக்ஸாமுக்கு பல குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழ்க்கையில் டாக்டர் தான் ஆகணும்னு என்ன எழுதியிருக்கு. இந்த டாக்டர் ஒன்று தான் நம்ம ஊரில் ஷார்ட்டேஜ். அதனால் நானும் டாக்டர் ஆகிறேன்னு எல்லாம் பார்க்குறீங்க. எங்கள் காலத்தில் எல்லாம் இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்லின்னு இருந்தாங்க. இன்றைக்கி தெருவுக்கு 4 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கணும்னா எவனுக்கும் இன்ஜினியரிங் வேணான்னு தோணுது. நாளைக்கு தெருவுக்கு டாக்டர் 4 பேர் டாக்டர் காலேஜ் இருந்தால் நீங்கள் டாக்டர் படிக்க மாட்டீங்க. எவனோ ஏதோ எக்ஸ்டெண்டாக டாக்டர் படிக்கணும்னு சொன்னதுனால நீங்கள் டாக்டர் படிச்சுட்டு படிக்க ட்ரை பண்ணி முடியலன்னொன்னே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் கேவலம்.